அரசியலாக விமர்சனம் பண்ணுறோம். நீ அரசியலாக விமர்சனம் பண்ணி நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்றியா? முதல்ல வந்து அண்ணாமலை கிட்ட காசு வாங்கிட்டேன் நானும், இப்போ சீமான்கிட்ட காசு வாங்கிட்டேன் நானும், நாளைக்கு வேறு எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேசினா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் பேசுங்க. அதை விட்டு பர்சனலாக வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பேசுறது, அதை பேசுறது, இதை பேசுறதுன்னா டேய் உங்களுக்கெல்லாம் அந்த யோகியதையே கிடையாது. ஒரு ஆடு ஒரு ஆடை திங்காது, ஒரு மாடு ஒரு மாடை திங்காது. ஆனால் ஒரு மனுஷனை திங்கிறான்னா அது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளில் சிலர் அந்த வேலையை செய்வாங்க. இப்போ பார்த்தா இந்த விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு ஒரு கண்ணு வீடியோ எடுத்து போட்டு கட்டியிருக்கு ஆப்ரேஷன். கடந்த சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தலில் நீ சிதம்பரத்தில் நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு வேட்பாளர் கேட்டாங்க. சார் என்ன பண்ணேன்னு சொல்லணும். உடனே 2 காலை இப்படி எடுத்து போட்டு இந்த கால் வீங்கி, உங்களுக்காக உழைத்த கால் தான் இது, சரி கால் வீங்கின்னு தெரியாது. ஆரம்பத்திலே ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாலே அந்த கால் அப்படி தான் இருந்தது. இவனுக்கு என்ன எப்படி இப்படிலாம் ஆக்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? உன் மீதான விமர்சனத்துக்கு நீ விமர்சனத்தை பதில் சொல்லணும். நீ பிரபாகரனை பார்த்தியா இல்லையா? பிரபாகரனை பார்த்துட்டு எப்படி நீ ராஜாபிஷேகம் பார்த்த? இதான் இப்போ இருக்கிற கேள்வி. சீமான் பிரபாகரனை பார்க்கல, நீ எப்படி 2 பேரையும் பார்த்த? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம அண்ணனுக்கு கல்லில் கட்டி வந்துச்சு, எனக்கு தான் பின்னாடி வந்துச்சு. காட்டவா? சொந்த சாதி, சொந்த அண்ணனை, சொந்த தம்பி, சொந்த சித்தப்பனை ஏன்றான். இதை விட நான் என்ன சொல்லணும்? எப்படி மாறிக்குது பார்த்தீங்களா என் சாதி? இந்த பாவம்லாம் சும்மா ஒரு ஆசை. இதுக்கு பதில் வந்து நிச்சயமாக ஃபோன் எடுங்களேன். எடுத்த உடனே யாருங்க மூர்த்தியாங்க அப்படிலாம் இல்லை, நம்பரை குரூப்பில் போட்டாங்க பொழுது அப்படி ஆன் பண்ண உடனே மந்திரங்கள் கூட அப்படி வந்து வேகமாக சொல்ல மாட்டாங்க. அப்படி பேசுகிறான். டேய் நான் அண்ணன் தானே, என் வீட்டில் இருக்கிறவங்களாம் உனக்கு சொந்தக்காராக தானே இருப்பாங்க. உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்பியா? அம்மா எப்படிம்மா அது, எத்தனைம்மா, எவ்வளோம்மா, நீளம் அகலம் கேட்பியா? இப்போ என் கூட எங்கள் அண்ணன் இருந்தான்னு வச்சுக்கேன், வேங்கவே எங்கள் அண்ணன் நான் போட்டு தானே பேசியிருப்பேன். நீங்கள் பீ தண்ணியே குடிக்கலன்னு பேசுகிறீங்க, அப்போ நான் எப்படி பேசாமல் இருப்பேன்? அப்படி நான் பேசாமல் தான் நானும் பீயை குடிக்கிறவன் தான் அர்த்தம். நாங்களாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் எழுப்புறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ரியல் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போது திருமாவளவன் குறித்து விமர்சனங்கள் நீங்கள் வச்சிங்க. ஏற்கனவே வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நேரடியாகவே ஒரு களத்தில் ஒரு போராட்டம் அப்படிங்கிற விஷயம் கூட நடந்துச்சு. இது குறித்து நம்மளுடைய சேனல்லையும் நீங்கள் வீடியோ பேசியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் கமெண்ட்ஸ் வந்து உள்ள கொட்டி இருக்கிறது. உங்களுக்கும் தொடர்ச்சியாக தொலைபேசியில் டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கில் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறது? எனக்கு என்ன வருத்தம்னா சார், இப்போ லாஸ்ட் டைம் ஒரு நம்ம வீடியோ பேசணுமா, அதுக்கப்புறம் நான் என்ன மனநிலைக்கு வருவேன்னா, அடுத்த தடவை யாராவது வந்து நம்ம அண்ணன் திரும்ப பற்றி கேட்டால் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. சரி அவர் அப்படி தானே எல்லாருக்கும் தெரியும், அதை ஏன்னா போய் சொல்லின்னு இருப்பானே அப்படின்னு நான் நினைப்பேன் சார் உண்மையிலே. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபோனுங்கெல்லாம் வருது இல்லை, எடுத்த உடனே அதை இதை இவனுக்கு பேசுறது எல்லாமே கூட்டி கொடுத்த உடனே இவனுங்கள மாதிரியே எல்லாருமே கூட்டி கொடுப்போன்னு நினைக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. ஒரு நாகரிகம் வேணா, இப்போ நான் பேசுகிறேன் என்னைய திட்டு, கண்ணாமண்ணா அவங்க உங்கள் இதில் அப்படி இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, நோய் ஒரு தான் வலுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இருந்தாங்க, இப்படி தான் கண்ணாமண்ணா அசிங்கமாக பேசுறது. அப்போ எனக்கு எரிச்சல் வருமா வராதா? அதாவதுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் வந்து எப்பயுமே பங்களா வீட்டில் நாய் வந்துச்சுன்னா அந்த நாயை சொல்ல மாட்டேன். அந்த நாயை வளர்க்குறான் தெரியுமா ஓனர், அவனை தான் பேசுவேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவனுக்கு பேசுறதுல என்னோட அந்த கட்டுப்பாட்டை மீறி என்னடா அப்படின்னு பேசிடுவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இவனுக்கு வந்து நிச்சயமாக எங்கள் அண்ணன் திருமாவளவனை இழுத்து தெருவில் விட்டுருவானோ. ஒரு அரசியலாக விமர்சனம் பண்ணுறோம். நீ அரசியலாக விமர்சனம் பண்ணி நான் ஆர்எஸ்எஸ்ன்றியா, பிஜேபின்றியா? முதல்ல வந்து அண்ணாமலை கிட்ட காசு வாங்கிட்டேன் நானும், இப்போ சீமான்கிட்ட காசு வாங்கிட்டேன்றாங்க, நாளைக்கு வேறு எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேசினா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் பேசுங்க. அதை விட்டு பர்சனலாக வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பேசுறது, அதை பேசுறது, இதை பேசுறதுன்னா டேய் உங்களுக்கெல்லாம் அந்த யோகியதையே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு லிஸ்ட்டாகவே போடுவேன்னு. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, என்ன ஏன் நீ அதை சொல்ல மாட்டேற, நாங்கள் எங்கெங்கே போனோன்னியா நீ சொல்ல மாட்டேன்ற மாதிரி என்னை பிடிச்சி தள்ளுறானுங்களோ அப்படின்னு தான் நான் உண்மையிலேயே நினைக்கிறேன். அதாவது இந்த சமூகம் சார், நீங்கள்
பல சமூகத்தை சொல்லுவாங்க. அந்த அப்படியே போனால் கூட வெளியே தெரியாமல் போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் ஒரு டாக்லாம் இருக்குல்ல சார். இதெல்லாம் வந்து இன்னும் அவங்களோட பேசியிருந்தேன்னு சண்டை போடுற சமூகம் இது. அப்படி இந்த சமூகத்தில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுற நிலைக்கு இன்றைக்கி பல பேர் இந்த சமூகத்தில் வந்துட்டான். அவனும் என்ன எப்படி பார்க்குறானுங்கன்னா, அவங்க எதெல்லாம் அனுபவிக்கிறானுங்களோ அதை நான் செய்கிற மாதிரி அப்படியாக்கம் இப்படியாக்கம் அங்கே புளிய மரத்துக்கு நின்னாங்க, அப்புறம் அந்த லாட்ஜில் இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தாங்கன்னு கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை பறையர்கள் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுகிற சமூக கூட்டம் இல்லை சார். இவனுங்க எப்படி இந்த மாதிரி மாறினானுன்னு தெரில. அதாவது ஒரு ஆடை திங்காது, ஒரு மாடை திங்காது. ஆனால் ஒரு மனுஷனை திங்கிறான்னா அது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளில் சிலர் அந்த வேலையை செய்கிறான். அதால் நமக்கும் ஓரளவுக்கு இப்போ நானும் மனுஷன் தானே. இப்போ பார்த்தா இந்த விமர்சனங்கள்லாம் வந்த பிறகு ஒரு கண்ணு வீடியோ எடுத்து போட்டு கட்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும். கடந்த சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தலில் நீ சிதம்பரத்தில் நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு வேட்பாளர் கேட்டாங்க சார். என்ன பண்ணேன்னு சொல்லணும். உடனே 2 காலை இப்படி எடுத்து போட்டு இந்த கால் வீங்கியிருக்கு, உங்களுக்காக உழைத்த கால் தான் இது. சரி, கால் வீங்கி எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலே ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாலே அந்த கால் அப்படி தான் இருந்தது சார். வயசானால் எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் வர தானே செய்யும். இப்போ 60 வயசு, உனக்கு 60-63 வயசு ஆகி போச்சு. அந்த வயதுக்கு உண்டான பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ எனக்கு கொடுத்தா பைல்ஸ் இருக்குது, நான் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணேன், இன்னமும் அது எனக்கு இன்னும் சரியாகலை. என்னால் ஒரு 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் ரத்தம் ஊற்றுது அப்படின்னு போட முடியுமா? இவனுக்கு என்ன நான் எப்படிலாம் ஆக்ட் கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா? உன் மீதான விமர்சனத்துக்கு நீ விமர்சனத்தை பதில் சொல்லணும். நீ பிரபாகரனை பார்த்தியா இல்லையா? பிரபாகரனை பார்த்துட்டு எப்படி நீ ராஜாபிஷேகை பார்த்த? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. சீமான் பிரபாகரனை பார்க்கல, நீ எப்படி 2 பேரையும் பார்த்த? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அண்ணனுக்கு கல்லில் கட்டி வந்துடுச்சு, எனக்கு கூட தான் பின்னாடி வந்துடுச்சு காட்டவா? அப்போ இவங்களோட அரசியல் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது பாருங்கள். அதைத்தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளில் ஒரு சிலருக்கும் இறக்கி வச்சுருக்காங்க. அசிங்கமாக ஐயோ, இந்த சீமான் அண்ணன் கூட போய் நான் அந்த மேடை ஏறினாலும் ஏறினேன். இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது எல்லாம் எதையாவது ஒரு போஸ்ட் பண்ணோம்னா கீழே வந்து அவனுக்கு அரிப்பை சொரிஞ்சிக்கிறானோ. எல்லாமே தான். இப்போது இந்த சமூகம் இப்படிலாம் இல்லை சார். இப்போ நாங்கள் 1 மணி நேரம் தானே இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் இல்லை சார். எங்கள் ஆளுங்க, எங்கள் அண்ணன் தம்பிலாம் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக மாறி ரொம்ப அதாவது நான் அதை வெளியில் சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாகுது. ஏன்னா நம்ம சொந்த சமூகமாக இப்படி மாறி போச்சு. இப்போ எனக்கும் 50 வயசு ஆகுது. நானும் இந்த சமூகத்தோடு தானே உழண்டு வரேன். பெரும்பான்மையாக நம்ம இது கூட தானே பழகிறோம். அப்போ இப்போ இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தம்பி, என் மாமன் மச்சான், என் சொந்தக்காரன், என் ஊருக்காரன், என் ஜாதிக்காரன் இப்படி இல்லையே. எப்படி அப்படிலாம் மாறினீங்க? ரொம்ப கேவலம் சார் வெளியில் சொன்னா. இது இல்லை, எல்லா கட்சியிலையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பது, கீழ்த்தரமான விமர்சனம் ஐயோ எல்லா கட்சியிலையுமே இருக்குது சார். அது எல்லாத்துலையும் இருக்குங்க சார். இந்த அளவுக்கு மோசம் இல்லை சார். சொந்த சாதி, சொந்த அண்ணனை, சொந்த தம்பி, சொந்த சித்தப்பனை ஏன்றான். இதை விட நான் என்ன சொல்லணும்? இல்லை, உறவு முறைகள் எப்படி இருந்தாலும் அரசியல்னு வரும்போது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நேர் எதில் நிற்கும் போது எதிரி தானே. அப்படியா? இல்லை, அப்படித்தானே அரசியல் களத்தில் நிகழ்வுகள் நடக்கும். என் சொந்தம், உன் சொந்த சமூகம் அப்படிலாம் இல்லை. இப்போ மருத்துவர் ராமதாஸ் வேல்முருகன் பேசிடுவாரா? இல்லை வேல்முருகன் மருத்துவர் ஐயா பேசிடுவாரா? இல்லை, அவங்களுக்கு இடையிலையுமே பெரிய பணிப்பு சார். அரசியல் இருக்கும். கூட்டி கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அங்கே போனாங்க, புளியாமரத்துக்கு நின்னாங்க. என்னத்தை நான் சொல்கிறது? எப்படி மாறிக்குது பார்த்தீங்களா என் சாதி? இந்த பாவம்லாம் சும்மா விடாது சார். இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இது சும்மாவே விடாது. இன்றைக்கி வேணா கொஞ்சம் பேர் அப்படி பேசலாம். இதுக்கு பதில் வந்து நிச்சயமாக இயற்கை தரும் சார். இந்த மாதிரி கேடுகட்ட சாதி இருந்தால் இன்னும் 50 வருஷம், 1000 திருமாவளம் வரட்டும், 1000 மூர்த்தி வரட்டும், மாறவே மாறாதுங்க. இதே புத்தியோடு இருந்து சார். இதால் தான் சார் மற்றவங்க கழுவி இந்த சாதியை ஊற்றுறாங்க. ஏன் இப்போ அந்த கமெண்டில் படிக்கிறான்னு வச்சிங்களேன், இளைய மூர்த்தி வந்து ஏதோ பறையர் பேரவைன்னு ஒரு போஸ்ட் போட்டு வச்சுக்கிறான். என்ன என் பறையெல்லாம் இப்போ இப்படி பேசுகிறானோ? ஐயா, இது சொந்த அண்ணன் தம்பி எப்படி பேசுதுங்கன்னா இதுங்க மற்றவங்களை எப்படி பேசும்? இதுங்களாம் உண்மையில 4 அறிவா 3 அறிவா அப்படின்னு இயல்பாக நினைப்பாங்களாம், நினைக்க மாட்டாங்களாம். ஃபோன் எடுங்களாம், எடுத்த உடனே யாருங்க மூர்த்தியாங்க அப்படிலாம் இல்லை, நம்பரை குரூப்பில் போட்டானுங்க பொழுது. அப்படி ஆன் பண்ண உடனே மந்திரங்கள் கூட அப்படி வந்து வேகமாக சொல்ல மாட்டாங்க. அப்படி பேசுகிறான். டேய், நான் உன் அண்ணன் தானே, என் வீட்டில் இருக்கிறவங்களாம் உனக்கு சொந்தக்காராக தானே இருப்பாங்க. உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்பியா? அம்மா எப்படிம்மா, அது எத்தனைம்மா, எவ்வளோம்மா, நீளம் ஆகலாம் கேட்பியா? கேட்குற மாதிரி தான்டா தோணுது எனக்கு இதெல்லாம் இன்னும் பார்க்கும்போது. கேவலம் சார் இது. சீச்சி, இந்த அளவுக்குலாம் இந்த சமூகம்
ஒரு கேடுகட்ட சமூகமாக மாற்றப்பட்டிருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இது போன்ற கருத்துக்கள் விமர்சனங்கள் தொலைபேசியில் வருதுன்னா தலைமைக்கு தெரியாமல் கீழே இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒரு சிலர் வேணும்னா இது போன்ற செயல்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா கட்சியிலுமே இது போன்ற இருப்பாங்க. இல்லை, அவங்க ஏதோ ஒரு கூட்டம் போட்டு வந்துப்பா என் காதுக்கு எதுவும் வரக்கூடாதுப்பா, நீங்கள் எதனா பண்ணீங்க பேசிங்க அப்படின்னாராம். நான் தான் சொல்கிறேனே, எனக்கு நாய் முக்கியம் இல்லை, நாயை வளர்த்தவன் தான் எனக்கு முக்கியம். அதாவது என்னை தூண்டானோ, ஏய் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்ல சொல்லம் பார்ப்போம்னு நான் கொஞ்சம் கண்ணியத்தை கடைப்பிடிச்சி ஏதோ அவர் அந்த மனுஷன் ஒரு இமேஜை வளர்ந்துருக்கிறாரு, அதை பொசுக்குன்னு நம்ம உடைச்சிடக்கூடாது. நாம் சொல்லுகிற விமர்சனங்கள் அரசியல் ரீதியான விமர்சனங்கள். இப்போ என் கூட எங்கள் அண்ணன் இருந்தான்னு வச்சுக்க, வேங்கவே இல்லை, எங்கள் அண்ணன் நான் போற்றி தானே பேசியிருப்பேன். இன்றைக்கி பீ தண்ணியே குடிக்கலன்னு பேச வைக்கிறேன், அப்போ நான் எப்படி பேசாமல் இருப்பேன்? அப்படி நான் பேசாமல் தான் நானும் பீயை குடிக்கிறவன் தான் அர்த்தம். அப்படிலாம் இல்லையே நான். அதால் நான் இது மூலிமா கேட்டுக்கிறேன், அண்ணன் திருமாவளவன் தயவு செஞ்சு கட்டுப்படுத்தி வைங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். நாங்களாம் செத்துருந்தா எப்போ செத்துருப்போன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை பற்றி. அதனால் கொஞ்சம் நாகரிகம் கருதி நாங்கள் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறோம். அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ கூட என்னென்னா மற்றவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏச்சி கேவலம் பிடிச்ச சாதி போல இது பாரியா அப்படின்னு மற்றவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்ணியத்தை நான் காப்பாற்றுறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.